வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜேஷ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி மஷ்ரூம் பிரியாணி. ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாய் கீரி போட்டு நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய சைஸ் வெங்காயம், 4 பெரிய சைஸ் தக்காளி, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதும் ஒரு கைப்பிடி நல்லா க்ளீன் பண்ண புதினா போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்கி எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் கர்டு, க்ரீமி கர்டு, ஒரு சின்ன சைஸ் லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு மசாலா ஆட் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர். நல்லா மசாலா எல்லாமே வெங்காயம் தக்காளியில் வதங்கிட்டு 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ நான் 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றணும். ஸோ நான் டோட்டலாக 3 கிளாஸ் வாட்டர் ஊற்றுறேன். இது 3 கிளாஸ் வாட்டர் ஊற்றிட்டு நல்லா கொதிக்கணும். 1/2 அன் ஹவர் ஊற வச்சு எடுத்து பாஸ்மதி அரிசியை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு கொதி வந்த உடனே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா பாருங்கள். கொஞ்சம் உப்பு அதிகமாக இருந்தது அப்படின்னா இப்போ சாப்பாட்டுக்கும் மஷ்ரூம் எல்லா மசாலாலையும் ஆட் ஆகும்போது கரெக்டாக இருக்கும். சரி, கரெக்டாக 2 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்க அப்படின்னா சுவையான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.